42 சங்கீதம் அதில் 2வது வசனம் வாசிங்க. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது சொல்கிறார். ஒரு மானுக்கு தன்னை ஒப்பனையாக அவர் காண்பித்து அவர் சொல்கிறார், என் ஆத்துமா தேவன் மேலேயே, ஜீவனுள்ள தேவன் மேலேயே என் ஆத்துமா தாகமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இது நான் சொல்லுவேன், தாவீது ராஜா ஆண்டவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷர். இந்த வேதாகமத்திலேயே ஒரு சிறப்பான ஒரு மனிதன், ஒரு வல்லமையான கர்த்தருக்காய் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன் அப்படின்னு சொன்னால் அது தாவீது ராஜாவை நம்ம சொல்லலாம். ஹல்லேலூயா. தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே தான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முன்னும் ஆசீர்வதிக்கப்பட்ட பின்னும் கர்த்தர் மேலுள்ள தாகத்தையும் கர்த்தர் மேலுள்ள வாஞ்சையும் ஒரு நாளும் குறைக்காத ஒரு மனுஷனாக இருந்ததுனால ஆண்டவர் அந்த மனுஷனை ஒரு பெரிய ஒரு உயரத்துக்கு ஆண்டவர் அவரை கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு சிலரை நம்ம ரொம்ப விசேஷமாக நம்ம பைபிளில் சொல்லலாம். ஆபிரகாம், மோசே, பவுல், இப்படி ஒரு சிலர், பேதுரு, இப்படிலாம் ஒரு சிலர் ரொம்ப விசேஷமாக ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. எல்லாரையும் ஆண்டவர் பயன்படுத்தியிருக்கிறார். ஆனால் சிலரை ரொம்ப விசேஷமாக ஆண்டவர் கைகள் எடுத்து பயன்படுத்தியிருக்கிறார். அவங்க மேலே ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம், அவங்களுக்குள்ள ஆண்டவர் ஊற்றின அபிஷேகம் மற்றவங்களுக்கு இல்லை. அப்படி ஒரு விசேஷ கிருபை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே அந்த லிஸ்ட்டுக்குள்ளே தாவீது ராஜா வருவார். அவருக்குள்ளே இருந்த அபிஷேகம் ரொம்ப வித்தியாசமானது, ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு மனுஷனாக அவர் பயன்பட்டார். காரணம் என்ன? அவருக்குள்ள இருந்த அந்த தாகம் அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றினது என்று சொல்ல முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் மேலுள்ள வாஞ்ச, ஆண்டவர் மேலுள்ள தாகம் ஒரு நாள் அவருக்கு குறையவே இல்லை. கர்த்தர் மேலேயே, ஜீவனுள்ள தேவன் மேலேயே என் ஆத்துமா தாகமாக இருக்குது. ஒரு மானானது நீரோடைய வாஞ்சிப்பது போல அப்படின்னு முதல் வசனத்தில் சொல்கிறார். மான் நீரோடைய வாஞ்சிப்பது, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன், தெரியாதவங்களுக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன். இந்த மான் எப்பொழுதுமே நீர் அதிகமாக இருக்கிற அந்த தண்ணீருக்கு பக்கத்தில் தான் அது அதிகமாக மேய்ந்து கொண்டிருக்கும். காரணம் என்னன்னு சொன்னால், ஏதாவது ஒரு மிருகம் அதை தாக்க வந்தாலோ, அது ஏதாவது ஒரு மிருகம் அதை துரத்தி வந்தாலோ, அந்த மான் என்ன செய்யும்னா, பொதுவாகவே எல்லா மிருகத்துக்கும் ஒரு பயம் வரும். ஒரு சிங்கத்தை பார்த்தாலோ, ஒரு மானுக்கானாலும் சரி, ஒரு முயலுக்கானாலும் சரி, ஒரு சின்ன ஒரு காரியம், ஒரு குருவி ஆனாலும் சரி, அதுக்கு எதிராக ஒரு உயிருக்கு ஒரு ஆபத்து வரும்னு சொன்னால் அதுக்கு என்ன வரும்? ஒரு பயம் வரும். இந்த மானுக்கு, இதில் சொல்லப்பட்ட மானுக்கு இருக்கிற தன்மை என்னென்னா, அது பயப்படும் பொழுது அதுக்கு மேலே ஒரு வேர்வை வரும். அந்த வேர்வையிலிருந்து ஒரு நாற்றம், ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க. அது சீக்கிரமாக எதிரியை, அதாவது சிங்கத்தையோ புலியையோ கரடியையோ சீக்கிரமாக அந்த மோப்ப சக்திக்கு அது ஈர்க்கும். அதுக்கு மேலேருந்து வருகிற அந்த ஸ்மெல், அது பயப்படும் பொழுது ஒருவேளை அது பயந்து ஒரு புதருக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டாலும் அந்த சிங்கம் கரெக்டாக கண்டுபிடிச்சிடும். ஏன்னா அதுக்கு மேலே வீசுகிற அந்த பயந்து மேலே வேர்க்கும் பாருங்கள், அதுக்கு மேலே ஒரு ஸ்மெல் வரும் அந்த மானுக்கு மேலே, அது அந்த சிங்கத்தை பிடிச்சிடும். அதனால அந்த மான் என்ன செய்யுமா, மானுடைய கால்கள் ரொம்ப ஒல்லியாக இருக்கும் பாருங்கள். இங்கே சொல்லப்பட்டது புள்ளி மான் அல்ல, அது ஸ்டாகுன்னு சொல்லப்பட்ட ஒரு மான். அந்த மான் என்ன செய்யும்னா, தண்ணிக்குள்ளே போய் குதிச்சுக்கிறோம். தண்ணிக்குள்ளே குதித்து ஆழமாக நீச்சல் அடிக்கும். அந்த ஆழத்துக்குள்ளே சிங்கமோ புலியோ வராது. ஒன்று. ரெண்டாவது, தண்ணிக்குள்ளே குதித்து அதனுடைய மேலெல்லாம் தண்ணீராய் நிரம்பும் பொழுது அதுக்கு மேலே அடிக்கிற அந்த நாற்றம் அப்படியே மாறிடும். ஹல்லேலூயா. அதனால ஒரு கரடியோ ஒரு சிங்கமோ ஒரு புலியோ அந்த மானை துரத்தும் பொழுது, அது ஓடும் பொழுது, இதோடைய ஏக்கம் என்னவாக இருக்கும்னா, எங்கேயாவது ஒரு தண்ணி இருக்காதா, எங்கேயாவது ஒரு நீரோட இருக்காதான்னு சொல்லி அதை பார்த்து அது ஓடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட போதும், அதை வைத்து என் சரீரத்தை நான் இது பண்ணிப்பேன், என்னுடைய மேலே இருக்கிற அந்த நாற்றம் போயிடும்னு சொல்லி அது ஓடும். இதை தாவீது
கவனித்திருக்கிறார். அதனால் அவர் சொல்கிறார், ஒரு மான் ஒரு நீரோடைய பார்த்து ஓடுவது போல ஆண்டவரே நான் உம்மை நோக்கி உம்முடைய பிரசன்னத்திற்காக உம்முடைய ஆவியின் மகிமைக்குள்ளாக நான் மூழ்கி இருக்கும்படியாக பிசாசாகிய சத்துரு என்னை துரத்தி என்னை அழிக்க முடியாதபடிக்கு என் மேல் உம்முடைய வாசனை வீசும்படியாய் உம்முடைய மகிமைக்குள்ளாய் நான் வர ஒரு மானை போல நீரோடைய வாஞ்சித்து நான் உமக்காய் ஓடுகிறேன், உம்மையே தேடி வருகிறேன் என்று சொல்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் அந்த மான் என்ன செய்யணும், தூரத்தில் தண்ணி இருக்க போல இருக்கும், அது ஓடி போகும் பாருங்க. நாங்கள் தண்ணி இருக்காது, அந்த வெயிலினால அந்த இடத்துல அந்த காணல் நீர் சொல்லுவாங்க. இன்றைக்கி கூட நீங்கள் இந்த பாலைவன பகுதியிலெல்லாம் போனீங்கன்னா தூரத்தில் தண்ணி இருக்கிறது போலவே இருக்கும். இந்த மான் என்ன செய்யணும், தண்ணி இருக்குதுன்னு நினச்சி இது ஓடி போகும். ஆனால் அது வெயிலினுடைய அந்த ரெஃப்ளெக்ஷனில் தண்ணி மாதிரி இருக்கும், பக்கத்தில் போனால் இருக்காது. இப்படி அது தண்ணீரை பார்த்து வாஞ்சையாய் ஓடும். தாவீது சொல்கிறேன், நான் அதுபோல உமக்காய் வாஞ்சித்து நான் ஓடுகிறேன், முயற்சி எடுக்கிறேன் ஆண்டவரே, நான் முயற்சி எடுக்கிறேன். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே ஒரு தேவ பிள்ளை ஆவிக்குரிய ஒரு வாஞ்சை உடையவர்களாய் இருக்க நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம், தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டு இருக்க நீங்கள் முயற்சி பண்ணுகிறவர்களாக இருக்கணும். சும்மா நான் உட்கார்ந்துருப்பேன் ஆண்டவருடைய வல்லமை என் மேலே இறங்குன்னு சொன்னால் அது யாரு மேலே அப்படி நடக்காது. ஹல்லேலூயா. அதற்கான சில முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும், அதற்கான சில தியாகங்களை நீங்கள் செய்யணும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்ப முடியும். நீங்கள் தேவ பிரசன்னத்தில் நிரம்பி வாழ முடியும். ஒரு முயற்சியும் இங்கே எடுக்க மாட்டாங்க, ஒன்றும் ஆண்டவருக்காக செய்ய மாட்டாங்க, ஒன்றும் ஜெபிக்க மாட்டாங்க, ஒன்றும் முழங்கால் போட மாட்டாங்க, ஒன்றும் பாட மாட்டாங்க. ஆனால் சொல்லுவாங்க, பிரச்சனை வந்த உடனே ஆண்டவர் என்னை மறந்துட்டார், ஆண்டவர் என்னை கைவிட்டார், நான் சர்ச்சுக்கு ஒழுங்காக தான் போனேன்னு எதையாவது ஒன்று சொல்லி மழுப்பி கொண்டு இருப்பாங்க. தாவீது சொல்கிறார், தேவனே உம்மேல் உள்ள வாஞ்சையினால் நான் அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 63 அவர் சொல்கிறார், என் மாம்சமும் உம்மை வாஞ்சிக்கிறது. என்னது வாஞ்சிக்குதா? மாம்சமும் வாஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்ல. சங்கீதம் 63 முதல் வசனம், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை நான் தேடுகிறேன். ஹல்லேலூயா. அதிகாலையில் எழும்புறது கஷ்டம்தான். அதிகாலையில் எழும்பி நமக்கு ஒருவேளை டயர்டில் படுக்கலாம், அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிறது நமக்கு சிரமமாக தான் இருக்கும். ஆனாலும் அந்த அதிகாலை ஜெபம் கர்த்தருக்கு ரொம்ப பிரியமான ஒரு நேரம். ஹல்லேலூயா. அதிகாலையில் எழும்பி நீங்கள் முதல்ல சூரியன் வருவதற்கு முன்பாக நீதியின் சூரியனாகிய இயேசுனுடைய பிரகாசம் உங்கள் மேல் விழும்படியாக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கணும், தாழ்த்தணும், ஜெபிக்கணும், உங்கள் காரியங்கள் எல்லாம் அறிக்கை செய்யணும், பாவங்களை அறிக்கை செய்து ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்தில் கருத்தாய் ஜெபிக்கிற பிள்ளைகளாய், ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் மாறும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் சொல்கிறார் பாருங்க, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஹல்லேலூயா. அந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது அவர் யூதாவின் வனாந்தரத்தில் பாடின சங்கீதம் என்று அதோட தலைப்பில் போட்டிருக்கு. யூதாவின் வனாந்தரத்தில் ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலம் அது வறண்டதும் விடாய்த்ததுமான நிலம். ஆனால் அந்த நிலத்தில் அவர் சொல்கிறார், எனக்கு தண்ணி தாகம் வரல, எனக்கு உங்கள் மேலே தாகமாக இருக்குது, என்னுடைய மாம்சமும் உம்மை வாஞ்சிக்குது. இந்த மாம்சம், இந்த ஃப்ளஷ் வாஞ்சிக்குது. அந்த அளவுக்கு தேவ பிரசன்னத்தின் மேல் ஒரு வாஞ்சை, ஒரு முயற்சி அவருக்கு இருந்தது. ஹல்லேலூயா. சும்மா உட்காந்துக்கிட்டு நான் இல்லை, சும்மா நான் தூங்கிக்கிட்டு 10 மணிக்கு எழும்பிட்டு இரவெல்லாம் டிவி சீரியலை பார்த்துக்கிட்டு, இரவெல்லாம் சினிமா படங்களை பார்த்துக்கிட்டு, எனக்கு ஃபோனில் என்னெல்லாம் வருதோ எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு, நான் காலையில் நமக்கு ஃபோன் பார்த்து டிவி பார்த்து சினிமா பார்த்து காலையில் எழும்பும் போது மண்டைக்குள்ளே அதுதான் ஓடும். ஐயோ சீரியலில் இந்த இடத்துல தொடரும்னு போட்டு முடிச்சிட்டானே, நாளைக்கு அதில் என்ன வரும், அதுதான் வேலை செய்யும்போது மண்டையில் தான் ஓடும், என்ன நடக்கும், தொடரும்னு போட்டானே. 24 மணி நேரம் மண்டைக்குள்ளே அந்த சீரியல் தான் ஓடும். தாவீது சொல்கிறார், என்னுடைய 24 மணி நேரமும் ஆண்டவரே தண்ணி இல்லாமல் கூட நான் இருந்துருவேன், ஆனால் நீங்கள் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், என்னால் இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு வாஞ்சை உங்களுக்கு இருக்கா? அந்த மாதிரி ஒரு வாஞ்சைக்குள்ளாக நீங்கள் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், இயல்பாகவே
ஒரு மனிதன் ஆண்டவர் எப்படி படைச்சாருன்னா, இயல்பாகவே எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, அந்த அவனுக்குள்ளே இருக்கிற அந்த செல் இருக்கிற அந்த உயிர் அணுக்கள், அந்த அவனுடைய உணர்வுகள் இயற்கையாகவே தேவன் மேலே வாஞ்சை உடைய ஒரு செட்டப்போடு தான் ஆண்டவர் படைச்சார் ஒரு மனுஷனை. இயற்கையாகவே ஒரு மனிதன் அந்த வாஞ்சையோடு தான் படைக்கப்பட்டான். அதனால தான் சில விபிஎஸ் ஊழியங்களுக்கெல்லாம் நாங்கள் போகும்பொழுது, சின்ன பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் அழுது அபிஷேகம் பெற்றுக்கொள்கிறது, அழுது. ஏன்னா இயற்கையாகவே அதற்குள்ள அந்த எண்ணம் இருக்கிறது. ஒரு மனிதனை படைக்கும் பொழுதே தெய்வம் நமக்கு வேணும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி ஒன்று இருக்கிறது, ஒரு தெய்வம் ஒருவர் இருக்கிறார், அவர் மேலே வாஞ்சை உடைய ஒரு அமைப்போடு தான் ஆண்டு ஒரு மனுஷனை படைச்சார். ஆனால் பிசாசானவன் என்ன பண்ணுகிறான்னு தெரியுமா? அந்த மனுஷனுடைய சிந்தனைகளை, மனுஷனுடைய இருதயத்தை, மனுஷனுடைய ஏக்கங்களை, நோக்கங்களை வேறு பக்கமாக திருப்புகிறான், வேறு பக்கமாக யோசிக்க வைக்கிறான். கர்த்தரை விட்டு அவனுடைய சிந்தனைகளை மாற்றும்படியாக வேறு பக்கமாக அவனுடைய சிந்தனைகளை திருப்புகிறான். இருதயத்தின் ஆழத்துக்குள்ளே ஐயோ நான் ஜெபிக்கணுமேனு ஒரு ஆசை இருக்கும். இருதயத்தின் ஆழத்துக்குள்ளே ஐயோ நான் இன்னைக்கு பைபிள் வாசிக்கலையேன்னு ஒரு பாரம் இருக்கும். ஆனால் அதை செயல்பாட்டுக்குள்ளே கொண்டு வரவே விட மாட்டான். ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்முடைய சிந்தனைகளை திருப்பி, ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு நேராக நம்முடைய எண்ணங்களை திருப்பி, இல்லைனா ஏதாவது ஒரு பாரத்தை நமக்குள்ளே வச்சு அதையே யோசிச்சுக்கிட்டு, அதையே சிந்திச்சுக்கிட்டு, அதையே நம்ம வாழ்க்கையில் ஐயோ இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது, நாளைக்கு இதை பண்ணணுமே, இந்த காசு கொடுக்கணுமே, என்ன பண்ணுறது, யார்கிட்ட வாங்கலாம், என்ன பண்ணலாம், இதையே யோசித்து 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 நம்ம வாழ்க்கை நேரங்களை வீணடிக்கவே பிசாசானவன் நம்முடைய சிந்தனைகளை திருப்புவதில் அவன் மிகவும் கவனம் உடையவனாக இருக்கிறான். காரணம் என்ன? அவனுக்கு தெரியும், என்றைக்கு ஒரு ஆத்துமா தேவன் மேல் உள்ள வாஞ்சையால் நிரப்பப்பட்டு அந்த வாஞ்சையின் அடிப்படையில் முயற்சிகள் எடுக்கிறார்களோ அந்த ஆத்துமா ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஆத்துமா பிசாசின் ராஜ்யத்துக்கு விரோதமாய் எழும்பி நின்று பிசாசின் தலையை நசுக்கும் என்று அவன் அறிந்தபடியால் தான் அவன் வாஞ்சை அற்றவர்களாய் நம்மை மாற்றுகிறான். பிசாசுனுடைய பெரிய நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் மேல் உள்ள வாஞ்சையை அற்றவர்களாய் மாற்ற வேண்டும். அதுதான் அவனுடைய வேலை. 2000 ஆண்டுகளாக அதை செய்து கொண்டிருக்கிறான். அநேகருடைய வாழ்க்கையிலே, சரித்திரத்திலும் இன்னைக்கும் அநேகருடைய வாழ்க்கையிலே ஆமென் ஸ்தோத்திரம், பிசாசு அந்த காரியத்தை செய்து ஜெயம் எடுத்து விட்டான். அவனுடைய பெரிய நோக்கம் என்னன்னா, தேவனை விட்டு, தேவன் மேல் இருக்கிற வாஞ்சையை இவர்களை விட்டு எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதமும் நன்மையும் எங்கே தான் இருக்குன்னா அந்த வாஞ்சையில் தான் இருக்கு. உங்கள் வாஞ்சை தான் உங்கள் ஆசீர்வாதம். உங்கள் மனதில் பதித்து கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தர் மேல் எந்த அளவுக்கு வாஞ்சை உடையவர்களாய், கர்த்தர் மேல் எந்த அளவுக்கு தாகமுடையவர்களாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். இதான் ரகசியம். ஹல்லேலூயா. என்னைக்கு அந்த வாஞ்சையும் தாகமும் நம்மளை விட்டு போகுதோ, நல்லா குறித்து வச்சுக்கோங்க, ஆசீர்வாதம் நம்மளை விட்டு போகுது, நன்மைகள் நம்மளை விட்டு போகுது. பிசாசானவன் கர்த்தரே ஆசீர்வதிக்க அவருக்கு மனசு இருந்தாலும் பிசாசு நமக்கு முன்பாக பாவம் என்கிற சுவரை வைத்து, அந்த சாபம் என்கிற சுவரை வைத்து, ஜெபமின்மை என்கிற சுவரை வைத்து, அவ்விசுவாசம் என்கிற சுவரை வைத்து அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் தடை செய்து விடுவான். இன்றைக்கி நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னை வாஞ்சை உள்ளவனாய் மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. நான் ஒரு வாஞ்சை உள்ளவனாய் மாறணும். உங்கள் இந்த செய்தி கேட்கும்போது உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இந்த தாவீதை போல நான் மாறணும் ஆண்டவரே. இந்த சங்கீதம் 63:1 சொல்லப்பட்டது போல என் வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுவீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் 63:1 வெறும் ஒரு வேத வசனமாக இல்லை, என் வாழ்க்கையாக மாறணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் உங்கள் மேலே ஒரு வாஞ்சை, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. என்னைக்கு உங்கள் மேலே, தேவன் மேலே உங்கள் வாஞ்சை குறைஞ்சதோ அன்னைக்கே பிசாசு உங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்து போராட ஆரம்பிச்சிட்டான். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திருப்பி பாருங்கள். என்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் குறைந்ததோ, என்னைக்கு நீங்கள் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிறத குறைச்சிங்களோ அன்னைக்கே உங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துட்டு. ஹல்லேலூயா. பிசாசுக்கு தெரியும், கொஞ்சம் தூங்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, லேட்டாக ஜெபம் பண்ணிக்கலாம், கொஞ்சம் தூங்கு, நீ வண்டியில் போகும்போது ஜெபம் பண்ணிக்கலாம், கொஞ்சம் தூங்கு, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, நாளைக்கு சர்ச்சில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் சேர்த்து ஜெபம் பண்ணிக்கலாம்.
இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி நம்ம ஏமாற்றி இன்றைக்கி டயர்டாக இருக்கு, நீ படுத்துக்கோ, நேற்று எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச, நீ படுத்துக்கோ. ஹல்லேலூயா. பிசாசை நம்மளை தாளாட்டுறதுல அவனை போல திறமையான ஆட்கள் யாரும் கிடையாது. தாளாட்டிக்கிட்டே இருப்பான், நீ படுத்துக்கோ. எலும்ப நினச்சாலும் பரவாயில்ல, உன் கை காலெலாம் வலிக்குதில்ல, நீ படுத்துக்கோ. எலும்பி ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறதாங்க கஷ்டம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த 10 நிமிஷம் தாண்டிட்டுனா தேவ ஆவியானவர் நம்மளை நடத்த ஆரம்பிச்சிட்டாருன்னா அந்த 10-15 நிமிஷம் கழித்து நம்மளை அறியாமலே நமக்குள்ள ஒரு பெலன் வந்துடும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு தேவனுடைய மனுஷர் ஆமாம் இப்படியாக சொன்னார். அவர் இரவு நேரம் தூங்கின பிறகு அவருடைய ஸ்தோத்திரம் வீட்டு கதவை யாரோ தட்டுவது போல அவருக்கு சத்தம் கேட்குமா. டெய்லியும் கேட்காதான், என்னைக்காவது ஒரு நாள், மாதத்தில் 2 நாள் 3 நாள் அப்படி கேட்குமா. இவர் ஒரு ஊழியக்காராக இருந்தனால யாரோ இரவு நேரத்தில் ஜெபிக்க வர்றாங்கன்னு சொல்லிவிட்டு டைமை பார்ப்பாராம். 3 மணி 4 மணி இருக்குமா, சில நேரம் 2 மணி இருக்குமா. ஓடி போய் கதவை திறந்து பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்களாம். கதவை திறந்த உடனே உள்ள ஆவியானோட சொல்லுவாராம், ஜெபம் பண்ணு. அதை தட்டினது யாருன்னா கர்த்தருடைய ஆவியானவர். பெட்லேருந்து இவளை எலும்ப வைக்கிறதுக்காக இவர் நினைப்பாராம், நேற்று நைட்டு ஃபுல்லாக நம்ம ஊழியம் செஞ்சுட்டு வந்திருக்கோம், வந்து படுத்ததே 11 மணிக்கு தான், இரவெல்லாம் நமக்கு ஃபுல்லாக பிரசங்கம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம், எவ்வளோ டயர்டாக இருக்குது, நம்ம நாளைக்கு காலை எப்படி ஒரு 2 மணி நேரம் படுத்துட்டு 4 மணிக்கு நம்ம எலும்ப தானே செய்வோம், 4 மணிக்கு எலும்பிக்கலான்னு படுப்பாராம். எலும்பவே முடியாதான், 5 மணி 6 மணி ஆயிருமா. ஆனால் அவர் சொல்கிறார், என்னைக்கெல்லாம் அந்த கதவு தட்டுன சத்தம் கேட்ட பிறகு நான் வெளியே போய் அந்த உணர்வு வந்த பிறகு நேராக திரும்ப என்னுடைய படுக்கறைக்கு வந்து என்னுடைய படுக்கைக்கு முன்பாக முழங்கால் பண்ணிட்டு அது 2 மணியோ 3 மணியோ 1 மணியோ நான் ஜெபிப்பேன். அப்பொழுதெல்லாம் இதுவரை இல்லாத ஒரு புதிய அபிஷேகத்தை நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஹல்லேலூயா. அது எவ்வளவு நேரம் ஜெபித்தாலும் கிடைக்காத ஒரு பெரிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அக்கினி என் மேலே இறங்கும், ஒரு புதிய மனுஷனாக நான் உணர்வேன். எப்பொழுதெல்லாம் கர்த்தர் என்னை எழுப்புகிறாரோ அப்பொழுதெல்லாம் நான் எழும்புவேன். எவ்வளவு டயர்டாக இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த நேரம் போயிடுச்சுன்னா, அந்த குறிப்பிட்ட நேரம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் சில கிருபைகள் நம்ம இழந்துருவோம். ஹல்லேலூயா. அப்போ பிசாசு ஏன் ஒரு மனுஷனை வாஞ்சை உடையவன் இல்லாதவனாய் மாற்றுகிறான்னு சொன்னால் அவனுக்கு தெரியும் உங்கள் ஆசீர்வாதம் எங்கே தான் இருக்குது, உங்கள் வாஞ்சைக்குள்ளே தான் இருக்குது, உங்கள் தாகத்துக்குள்ளே தான் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரம் சொல்லுவோம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போக வேண்டாம்னு சொல்லி இன்றைக்கி ஒருவேளை ஒரு சிலர் அவனுடைய இருதயத்தில் பேசியிருக்கலாம், ஏதோ ஒன்று சொல்லி அவங்கள குழப்பியிருக்கலாம். பாருங்கள், இன்னைக்குள்ள ஆசீர்வாதத்தை அவங்க இழந்துட்டாங்க. அவங்க நினைக்கலாம், ஐயா தான் ஃபோனில் போடுவார், இப்படி நம்ம யூடியூப்பில் பார்த்துக்கலாம். ஆனால் இல்லை, இங்கே வந்து ஜெபித்து ஆவியில் நிரம்புகிற சில கிருபைகளை, சில ஆசீர்வாதங்களை அவர்கள் இழந்து விட்டார்கள். இனி அது அவர்களுக்கு கிடைக்காது, இனி அவர்களுக்கு கிடைக்காது. கர்த்தர் நமக்கு கொடுக்குற நேரத்தை, கர்த்தர் நமக்கு கொடுக்குற காலங்களை நம்ம அல்லல் தட்டி விட்டு அப்புறம் அதை வாங்கிக்கலான்னா அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது. வேறு ஏதாவது தருவார், ஆனால் அது நமக்கு கிடைக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த இந்த பிசாசு நம்ம வாழ்க்கையில் துரத்தப்படணும். இன்றைக்கி வாஞ்சையினால் உள்ள ஆசீர்வாதங்களை நான் உங்களோடு கூட பேச ஒரு 2 காரியத்தை மட்டும் உங்களோடு பேசி உங்களை ஜெபித்து அனுப்ப விரும்புகிறேன். ஒரு மனிதன் வாஞ்சையாக இருப்பதனால அப்படி என்ன ஆண்டவர் அவனுக்கு செய்வார், வாஞ்சையினால் என்ன நன்மைகள் கிடைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கறது முன்பாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு ஆண்டவர் ஏவதனால சொல்கிறேன். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கருத்தாக ஜெபிக்கணும். 2வது ஆவியானவருடைய துணையோடு நீங்கள் ஜெபிக்கணும். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறதுக்கு முன்பாக நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களால் முடிந்தால் நீங்கள் ஒரு ஜெப குறிப்பை நீங்கள் வச்சுக்கணும். கையில் ஒரு ஜெப குறிப்பை நீங்கள் வச்சுக்கணும். எந்தெந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க போகிறீங்களோ அதை நீங்கள் எழுதி நீங்கள் வச்சுக்கணும். இன்றைக்கி சாயங்காலம் கூட நீங்கள் போய் அதை எழுதலாம். அதை எழுதி வைத்துக்கணும். இந்தந்த காரியங்கள் ஆண்டவர் எனக்கு செய்ய வேண்டும்னு சொல்லி அதை எடுத்து வைத்து கொண்டு அதை ஒரு கருத்தாக ஜெபிக்கணும். முதல்ல உதாரணமாக உங்கள் கணவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்கன்னா அவனுக்காக மட்டும் நீங்கள் அந்த டைம், அந்த பாயிண்ட் எல்லாம் முடிகிற வரை அவனுக்காக ஜெபம் பண்ணணும்.
இல்லை அவளுக்காக ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, கணவருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஆப்பிரிக்காவுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, திடீர்னு அமெரிக்கா ஜெபம் பண்ணுவாங்க, திடீர்னு அவங்க கிராமத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க, திரும்ப குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க, மறுபடியும் ஆப்பிரிக்காவுக்கு போவாங்க. இப்படி மாறி மாறி நம்ம இருக்கக்கூடாது. ஜெபிக்கும் பொழுது கருத்தாக ஜெபிக்க பழகணும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். அதை இந்த பாயிண்ட்டுக்காக முதல்ல ஜெபிக்க, அந்த பாயிண்ட்டை சொல்லி, ஆண்டவர் இதெல்லாம் நீங்கள் செய்யணும். உங்களுக்கு அறிவில் நீங்கள் இது அறிவில் ஜெபிக்கிறது. உங்களுக்கு என்னென்ன தெரியுதோ அதை சொல்லி வாய்களை திறந்து முதல்ல கொஞ்சம் நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணோம். ஏதாவது ஒரு பாட்டு உங்களுக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினா நீங்கள் பாடலாம். அந்த கருத்தாக நீங்கள் ஜெபிக்கணும். அதுதான் கருத்தாக, ஆண்டவரை இதை நீங்கள் செய்யணும்ப்பா, என் வாழ்க்கையில் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது நீ செய்யணும்னு சொல்லி கருத்தாக ஜெபிக்கணும். இப்படி நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது ஆவியானவர் ஒரு நேரத்துக்கு அப்புறம் உங்களோடு கூட அவர் இணைந்து கொள்வார். உங்களோடு கூட அவர் இணைந்து கொள்வார். ஹல்லேலூயா. ஒருவேளை சிலர் நினைக்கிறாங்க, ஆவியானுடைய அபிஷேகம் எனக்கு கிடைக்கவே இல்லை, ஆவியானுடைய அபிஷேகமே எனக்கு இல்லை, நான் எப்படி ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். டிஜிஎஸ் தினகரன் ஐயா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாராம். பரிசுத்த ஆவியினர் பெற்றுக்கொள்வது முன்பாகவே. ஹல்லேலூயா. அவருக்கு இருந்த அந்த ஜெபத்தின் மேல் இருந்த தாகம், ஜெபத்தின் மேல் இருந்த வாஞ்சை, கருத்தாக ஜெபம் பண்ணுவாராம். ஆவியானவர் அவருக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்திருந்தார். ஆனால் அபிஷேகம் இன்னும் பெறலை, அபிஷேகம் இன்னும் அவருக்கு கிடைக்கல. ஆனால் கிடைப்பதுக்கு முன்பாகவே அப்படி ஜெபம் பண்ணாராம். கிடைத்ததுக்கு அப்புறம் இன்னும் அதிகமாக ஜெபித்தார். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் இயேசுவை முகமுகமாய் தரிசித்து அந்த அபிஷேகத்தை கிடைத்ததுக்கப்புறம் இன்னும் வல்லமையாக ஆண்டவருக்காக எழும்பினார். அப்போ கருத்தாக ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கும் பொழுது ஆவியானவர் உங்களை நிரப்புவதை நீங்கள் உணர முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆவியில் ஜெபம் பண்ணும் பொழுது சில நேரங்களில் உங்கள் சிந்தைக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார். இது வரைக்கும் நீங்கள் சிந்தையை வச்சு உங்கள் அறிவில் நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தீங்க. ஆவியில் ஜெபிக்கும் பொழுது சில ஆழமான ரகசியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். உங்களுக்கு புரியாத, இதுவரை உங்களுக்கு நீங்கள் யோசித்திராத சில விஷயங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அந்த காரியத்தை பற்றி நீங்கள் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க, ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு ஜெபிக்க சொல்லுவார். சில நேரங்களில் சில அந்நிய பாஷைகளை தருவார். நீங்கள் பேசுகிற பாஷை ஒருவேளை நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாமல் இருந்தால் கூட உங்களுக்குள்ளே இருந்து அவர் ஜெபிப்பேன்னு சொல்லி ரோமரில் நம்ம வாசிக்கிறோம். ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அந்நிய பாஷையில் அவர் ஜெபிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த பாயிண்ட் என்ன ஜெபிக்கிறோம் நமக்கு அறிவுக்கு புரியாட்டாலும் ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து ஜெபிக்கிறார். இப்படி ஜெபத்தின் ஆழங்கள் பல உண்டு. நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஜெபத்தினால் வருகிற வாஞ்சையினால் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 45ஆம் சங்கீதம் அதில் முதல் வசனத்தை வாசிப்போம். முதல் வசனத்தை வாசிப்போம். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன், என் நாவு விரைவாக எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. அல்லேலூயா. என் இருதயம் நல்ல விசேஷத்தால் பொங்குகிறது. இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால் என் இருதயம் நல்ல எண்ணங்களால் பொங்குகிறது. அதுதான் அது சரியான ஒரு அர்த்தம். நல்ல எண்ணங்கள் எனக்குள்ள வருகிறது. எப்படி வருகிறது? ஒரு மனிதன் தேவன் மேல் வாஞ்சை உடையவனாக இருப்பான்னு சொன்னால் அவனுக்குள்ள இருந்த அடையாளம் என்னன்னா, அவனுடைய இருதயம் நல்ல எண்ணங்களால் பொங்கி வரும். எப்பொழுதுமே ஒரு பாடுகிற துதிக்கிற ஒரு மனுஷனாக இருப்பான். வாஞ்சை உள்ள ஆத்துமாவினோட அடையாளம், அந்த ஆத்துமாவுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நல்ல விஷயங்கள் ஊற்றாய் பொங்கி பொங்கி வரும், நல்ல எண்ணங்கள் பொங்கி வரும். ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் நான் என்ன செய்வேன்னா, அந்த பாடல்களை அந்த காரியங்களை நான் விரைவாக எழுதுவேன். நாவை கொண்டு நான் எழுதுவேன்னு சொல்கிறார். அந்த நாவனால் அது அறிக்கை செய்வார். அந்த வார்த்தைகளை, அந்த ஜெபத்தில் அவருக்கு கிடைக்கிற அந்த வார்த்தைகளை அவர் அறிக்கை செய்வேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது வாஞ்சை உள்ள ஆத்துமாவுடைய அடையாளம். ஒரு ஆத்துமா வாஞ்சை உடைய கர்த்தர் மேல் வாஞ்சை உடையதாக இருக்குன்னா அது எப்போவுமே புலம்பிக் கொண்டு இருக்காது, எப்போவுமே அழுது கொண்டு இருக்காது. பாரம் வரதான் செய்யும், கஷ்டம் வரதான் செய்யும், துன்பம் வரதான் செய்யும்.
துன்பம் வராத மனிதன் கிடையாது, சோர்வு வராத மனிதன் கிடையாது, எல்லாம் வரதான் செய்யும். ஆனாலும் ஆமேன், ஒரு கட்டத்துக்கு மேலே கர்த்தருடைய அந்த ஊற்று அவனுக்குள்ளேருந்து பொங்கி வரும்பொழுது அந்த துக்கம் பாரமெல்லாம் மறைந்து போகிறது. என் இருதயம் நல்ல எண்ணத்தால் பொங்குகிறது. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த வாஞ்சை அப்படி தான் அந்த மனிதனை நடத்தும். வாஞ்சை நல்ல பாடல்களை நமக்குள்ளே பாட வைக்கும், நல்ல நல்ல வார்த்தைகளை நம்ம பேச வைக்கும். அதனால தான் சங்கீதம் 19:14 தாவீது சொல்கிறார், என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே அது பிரியமாயிருப்பதாக. உமது சமூகத்திலே அது பிரியமாயிருப்பதாக. என் வாயின் வார்த்தைகள், யோசிச்சு பார்க்குறீங்களா? உங்கள் வாயின் வார்த்தை ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கா? நீங்கள் பேசுகிறது, நீங்கள் யோசிக்கிறது அவர் பார்க்கிறார். அது உமக்கு முன்பாக பிரியமாக இருப்பதாக. ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, உம்முடைய பார்வையிலே அது பிரியமாக இருப்பதாக அப்படின்னு சொன்னால், நம்ம இருதயத்தில் வருகிற அந்த எண்ணங்களை அவர் பார்க்கிறார். அவரால் அதை பிக்சரைஸ் பண்ணி ஒரு படமாக பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அதை பார்க்க நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன பேசுகிறோம். சில நேரங்களில் சிலர் எடுத்தால் எப்பொழுதுமே அவிசுவாசமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது நடக்காது, அது வராது, அதை செய்ய முடியாது, ஆண்டவர் அதை செய்ய மாட்டார், நான் எவ்வளவோ பார்த்துட்டேன், அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க. ஆமேன். ஹல்லேலூயா. அவிசுவாச எண்ணங்கள், அவிசுவாச வார்த்தைகள் நமக்குள்ளே வராமல் இருப்பதாக. அப்படி பேசாதீங்க. தேவ வசனம் என்ன சொல்லுது அதை பேசுங்க. ஆண்டவர் செய்வார் எனக்காக. ஹல்லேலூயா. அது தாமதித்தாலும் கண்டிப்பாய் வரும், அது நிச்சயமாய் நிறைவேறும். தேவனே, உமக்கு காத்திருப்பவர்களுக்கு நீர் செய்பவைகளை உலக தோற்று முதற்கொண்டு எந்த மனுஷனும் கண்டதில்லை, எந்த மனுஷனுடைய செவியில கேட்டதும் இல்லை, எந்த மனுஷனுடைய இருதயத்தில் அது தோன்றினதும் இல்லை. நீர் அப்படிப்பட்ட காரியங்களை எனக்கு செய்வீர்னு ஜெபத்தில் இருந்து விசுவாச அறிக்கை செய்க. ஜெபத்தில் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது, கேள்வி கேட்டிருக்காதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்கள் நம்முடைய துக்கத்தின் மிகுதியில் சில நேரங்களில் சில கேள்விகள் நமக்குள்ளே வரலாம். ஆனால் அதுக்கான விடையை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும், விசுவாச அறிக்கை செய்ய பழகிக்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஒரு நல்ல தாகமுடைய ஒரு ஆத்துமாவுடைய ஆசீர்வாதம் என்ன? அந்த 45:1 நம்ம வாசித்தோம். 45:7 நீங்கள் வாசிங்க. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உம்முடைய தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணினார். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. 45:1 சொல்கிறார், என் இருதயம் உண்மையிலுள்ள வாஞ்சையினால் தாகத்தால் அது பொங்கி எழும்பி வருகிறது ஆண்டவரே. நல்ல எண்ணங்களை நான் பேசுகிறேன், நல்ல நல்ல கருத்துக்கள் நான் பேசுகிறேன், நல்ல அவிசுவாச வார்த்தைகளை நான் பேசுகிறேன். அப்படி பேசுறதுனால அது என்ன நடக்குதான்? 7ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த ஆனந்த தைலம் அபிஷேகம் ரொம்ப முக்கியம். இந்த ஆனந்த தைலம் அபிஷேகம் என்ன பண்ணுறான்? தினமும் தேவ ஆவியானவர் நமக்கு தர வேண்டும். இப்படி இது தரல அப்படின்னா பிசாசு, இந்த உலகம் ஒரு மனிதனை சீக்கிரமாக சோர்வுக்குள்ளாக்கும். இந்த உலகத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற ஆவிகளுக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு ஒரு வல்லமை இருக்குது. என்ன வல்லமைனா, அவங்களால சீக்கிரமாக உங்களை சோர்வுக்குள் ஆக்க முடியும். நீங்கள் எவ்வளவு தான் நீங்கள் உற்சாகமாக இருந்தாலும் உங்கள் மாம்சத்தில் உங்களை நீங்களே இல்லை எல்லாம் சரியாக இருக்கும் எல்லாம் ஆண்டவர் எல்லாம் செய்வார். அப்படி ஆண்டவரில் பொதுவாகவே நீங்கள் சிலவங்க சொல்லுவாங்களே, பாசிட்டிவாக நினைக்கணும், பாசிட்டிவாக யோசிக்கணும். அப்படி எவ்வளவு தான் பாசிட்டிவாக யோசித்தாலும் இந்த உலகத்தின் ஆவிகளுக்கு ஒரு சில வல்லமை இருக்குது. அது என்ன செய்யும்னா, நம்மளை சீக்கிரமாக சோர்வுக்குள் ஆக்கும், சீக்கிரமாக டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போயிடும். சிலர் பாருங்கள், சிலருடைய மரணத்தை அவங்களால தாங்கவே முடியாது. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு தாயார் கிட்டத்தட்ட 6 மாதமாக 1 வருஷமாக ரொம்ப இந்த ஒரு விரக்திக்குள்ளே இருந்தாங்களாம். என்ன தெரியுமா? அவங்க வீட்டு நாய் செத்து போச்சு. ஒரு நாய் செத்து போனதுக்காக 1 வருஷம் அவங்க ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே இருந்தாங்க. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்கள், பிசாசு அப்படிப்பட்ட சில விஷயங்களை வாழ்க்கையில் செய்யும்.
நீங்கள் சிரிக்கிறது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது. குடும்பமாக உட்காந்து சந்தோஷமாக பேசுகிறது அவனுக்கு பிடிக்காது. குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடந்தால் அவனுக்கு பிடிக்காது. குடும்பத்தில் ஒரு திருமணம் நடந்தால் அவனுக்கு பிடிக்காது. குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னு அவனுக்கு பிடிக்காது. உங்களை எப்படியாவது உங்களை குழப்பி நீங்கள் எப்பொழுது துக்க முகத்தோடு இருக்க வேண்டும், அப்பொழுது தான் நீங்கள் தேவனை மறுதளிப்பீர்கள் என்று அவன் அறிந்து அவன் உங்களை துக்க முகம் கொண்டு வர்றதற்கு இந்த உலகத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது. அதனால தான் தாவீது சொல்கிறார், ஆண்டவரே நீர் என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. இந்த ஆனந்த தைலத்துக்கு அபிஷேகம் என்ன பண்ணுனா, எவ்வளவு பாரம் பிரச்சனைகள் இந்த ஆவிகள் கொண்டு வந்தாலும், இந்த பிசாசுகள் கொண்டு வந்தாலும், அவைகளை அடித்து கீழே தள்ளி ஒரு பெரிய கர்த்தருக்குள்ளாக எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிற ஒரு அபிஷேகம் இந்த ஆனந்த தைலத்துக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரச்சனை வரதான் செய்யும், கஷ்டம் வரதான். நமக்கு ஆனந்த தைல அபிஷேகம் கொடுத்த உடனே எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக நடக்காது. அப்புறம் தான் பிரச்சனையை ஆரம்பிக்கும் நமக்கு. என்னைக்கு நீங்கள் அதிகமாக ஜெபிக்கிற ஆரம்பிக்கிறீங்களோ, என்னைக்கு உங்களுக்கு மேலே தேவன் மேலுள்ள வாஞ்சை என்னைக்கு அதிகமாகுதோ அன்னைக்கு தான் உங்களுக்கு பிரச்சனை அதிகமாகும். நீங்கள் எதில் அடித்தா விழுவீங்க, நீங்கள் எதில் பலவீனம்னு பிசாசுக்கு தெரியும். அந்த காரியத்தை திரும்ப திரும்ப உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவான். அந்த சோர்வை திரும்ப திரும்ப கொண்டு வருவான். ஆனால் இந்த ஆனந்த தைலத்தால் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்படுவது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, உங்கள் ஜீவியத்தை அதை காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் நான் நியூஸ் பார்க்கும்போது ரொம்ப வேதனைப்பட்டேன். கோயம்புத்தூரில் ஒரு குடும்பத்தில் தகப்பன், தாய், பிள்ளை 3 பேர். அந்த பிள்ளைக்கு ஒரு அதில் ஒரு பெரிய லேடி, அவங்களுக்கு ஒரு 35 வயசு இருக்கும். தாயாருக்கும் தகப்பனும் நல்லா வயதாயிட்டு திடீர்னு தகப்பன் இறந்துட்டார். அந்த குடும்பத்தில் அந்த அந்த தகப்பனார் இறந்துட்டார். இது நடந்தது 10 வருஷத்துக்கு முன்னாடி. இறந்த உடனே இவர்கள் 2 பேரும் ஒரு பெரிய மன அழுத்தத்துக்குள்ளே போயிட்டாங்க. இந்த தாயாரும் அந்த கணவருடைய இறந்தவருடைய மனைவியும் பிள்ளையும் பெரிய மன அழுத்தத்துக்குள்ளே போயிட்டாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியே போய் ஒரு பால் வாங்கிட்டு நான் வரணும்னு கூட யார் தான் வாங்கிட்டு வருவான்னா, இந்த இவர் தான் போவார். இவங்க வீட்டில் இருக்கிற ஆம்பளை தான் வெளியே போவார். ஒரு குண்டூசி வாங்குறது கூட இவங்க வீட்டில் இந்த லேடிஸ் வெளியே போனது கிடையாது. வெளி உலகம் எப்படி இருக்குன்னு தெரியாது. வெளியே போய் ஒருத்தர் எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியாது. அப்படியே இவருடைய இந்த கணவர் பிள்ளையும் மனைவியும் பொதிஞ்சு அப்படியே வளர்த்துட்டார். வெளியே போய் தைரியமாக 4 பேர்கிட்ட 4 வார்த்தை பேச தெரியாது. ஒரு ஆட்டோ பிடிச்சி ஒரு இடத்துக்கு போக தெரியாது. பஸ்ஸு பிடிச்சி ஒரு இடத்துக்கு போக தெரியாது. இதனால் என்ன ஆச்சு, திடீர்னு இவர் இறந்த உடனே இவங்க 2 பேருக்கும் பெரிய பயம் கலந்த ஒரு மனபாரம். வீடை பூட்டி விட்டாங்க. இந்த அம்மாவுக்கு பென்ஷன் வரும், இந்த லேடிக்கும் ஏதோ காசு வரும், பென்ஷன் மாதிரி ஏதோ வரும்னு நினைக்கிறேன், ஏதோ காசு வரும். அதை வைத்து ஃபோனில் ஆர்டர் பண்ணி 3 வேளையும் சாப்பிடுவாங்க. ஆர்டர் பண்ணவன் சாப்பாடு கோயம்புத்தூர் பட்டணனால அது சாப்பாடு கொண்டு வர்ற ஒரு இடம், மெயின் இடம். வரவன் வாசலில் சாப்பாடை வச்சுட்டு போயிடுவான். அவன் போனதுக்கப்புறம் யாரும் இல்லைன்னு தெரிஞ்சவொடனே கதவை திறந்து சாப்பாடை மட்டும் எடுத்து சாப்பிட்ருவான். அதில் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, சரி வீடையாவது சுத்தமாக வைக்கலாம்ல, அந்த வீடு அவ்வளவு குப்பை குளமாக இருக்கிறது. ஏன்னா அந்த மன பாரத்தில், மன விரக்தியில் வீடை சுத்தம் பண்ணுங்கிற விஷயம் மனதுக்குள்ளே வரவே இல்லை. முதலாவது இவர்கள் பல் தேய்ப்பது கிடையாது, குடிப்பது கிடையாது, இவர்கள் சரீரத்தை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. அவங்க சாப்பிட்ட குப்பைகள் எல்லாம் அப்படியே வீட்டுக்குள்ளே போட்டு 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 வச்சுருவாங்க. பாத்ரூம் அதை 10 வருஷம் கழித்து ஒரு பயங்கரமான ஒரு நாற்றம் வருதுன்னு பக்கத்தில் உள்ளவங்களாம் கேள்விப்பட்டு அவங்க சந்தேகப்பட்டு ஏதோ கொலை தான் உள்ள நடந்திருக்கு போல், டெட் பாடியிலேருந்து வர்ற ஸ்மெல்லு மாதிரி இருக்குன்னு சொல்லி போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துல உள்ளவங்க எல்லாம், அந்த சொசைட்டியில் உள்ளவங்க, அந்த சமூக ஆர்வலர்கள் அந்த கதவை திறந்து உள்ளே பார்த்தா வீடு முழுவதும் குப்பையும் ஈச்சிகளும் பாச்சாவும் பள்ளியும், வீடு முழுவதும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த வீடை சுத்தம் பண்ணி எடுப்பதுக்கே கிட்டத்தட்ட 1 வாரம் ஆச்சு. வீடை சுத்தம் பண்ணி எடுத்தால் ஒரு லாரி நிறைய குப்பை எடுத்தாங்களாம். 10 வருஷம் அந்த வீடு சுத்தம் பண்ணப்படலை. 10 வருஷம் இவங்க சரியா அந்த பாத்ரூமை பார்த்தா அவ்வளோ அழுக்காக இருக்கிறது, வீடு ஃபுல்லாக கரகரையாக அழுக்காக இருக்கிறது. அங்கே துணியை போட்டிருக்காங்க, அங்கே குப்பை, சாப்பிட்ட குப்பை அங்கே இருக்குது, பேப்பர் அங்கே கிடக்கு, இலை அங்கே கிடக்கு, எங்கே படுக்கிறாங்க எங்கே தூங்குறாங்க ஒன்றும் தெரியாது. அந்த தகப்பனாருடைய ஒரு ஃபோட்டோவை மட்டும் வச்சு அதுக்கு மட்டும் மாலை போட்டு விடுறாங்க டெய்லியும். மற்றபடி ஒரு வேலையை உங்கள் வீட்டில் செய்கிறது கிடையாது.
கிச்சன் அப்படியே கிடக்கிறது, அழுக்காக இருக்கிறது, அங்கே சாப்பிட்ட சாம்பார் அது ரசம் எல்லாம் அதில் சிந்தி சிந்தி 10 வருஷம் ஒரு வீடு இப்படி இருந்து நான் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு வாரம் நம்ம வீடை பெருக்காட்டாலே எவ்வளோ குப்பை வருது. ஹல்லேலூயா. காரணம் என்ன? மனபாரம், மன அழுத்தம் ஒரு மனிதனை ஒரு பைத்தியமாக்கி விடுகிறது. நம்ம இருக்கிற இடம் அழுக்காக இருக்குது, இதில் தான் நம்ம படுக்கிறோம், இதை சுத்தம் பண்ணிட்டு படுக்கணும் எண்ணம் கூட அவனுக்கு வரல. இந்த உலகத்தின் ஆவிகள் அவ்வளவு பயங்கரமான ஒரு மனபாரத்தை ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறது. இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட மனபாரம், மன அழுத்தமுடைய சில ஆவிகள் இந்த உலகத்தில் ஒரு மனிதனை பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு அந்த மனிதனை ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொண்டு போகிறதுக்கான ஆவிகளுடைய சக்திகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் நம்ம ரோட்டில் பார்க்குறோம், எத்தனையோ பேர் மனபாரத்தோட மன அழுத்தத்தோடு சுற்றி கொண்டு இருக்கிறாங்க. பிள்ளைகள் கைவிட்டாங்க, கணவர் கைவிட்டார், உடனே இவர்களுக்கு பைத்தியம் பிடித்து விடுகிறது. தாவீது சொல்கிறார், ஆண்டவரே நான் உண்மையில் வாஞ்சையாக இருக்கிறதுனால் தினமும் என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. சொந்த மாமனாரே ஒரு நாயை போல இவரை துரத்தினாலும், சொந்த பிள்ளையே இவனை துரத்தினாலும் இவன் ஒரு நாளும் விரக்தி அடையவோ பைத்தியம் பிடிக்கவோ இல்லை. இவன் நினைச்சா இவன் பைத்தியம் பிடிச்சிருக்கான். தாவீதுக்கு அந்த பிரச்சனையை பார்த்தா நார்மல் மனுஷனாக இருந்தால் கண்டிப்பாக பைத்தியம் பிடிச்சிருக்கணும். ஆனால் தாவீது சொல்கிறார், என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணுகிறபடியால் இந்த பிரச்சனை எல்லாம் நான் தாண்டி வருகிறேன். ஆண்டவரே, அருமையான தேவ பிள்ளைகளே, வாஞ்சை உள்ள ஆத்துமாவுக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் தெரியுமா? உங்களை ஆண்டவர் ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நமக்கு பணம் காசு பொருள் எல்லாம் ரெண்டாவதுங்க. முதல்ல ஒரு மனிதனுடைய மனது சந்தோஷமாக இருக்கணும், ஒரு மனிதனுடைய இருதயம் சந்தோஷமாக இருக்கணும். அப்போ தான் அடுத்த கட்ட காரியத்தை ஒழுங்காக செய்ய முடியும். ஆமாம் தானே? ஹல்லேலூயா. எவ்வளோ காசு இருக்கட்டும், எவ்வளோ பணம் இருக்கட்டும், நமக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு விடுதல் இல்லை, சிந்தையில் ஒரு தெளிவு இல்லைன்னா என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? ஒரு வேலையை ஒழுங்காக செய்ய முடியுமா? ஒருத்தர்கிட்ட ஒழுங்காக தான் பேச முடியுமா நம்மளால்? முதல்ல நமக்கு வேண்டியது ஒரு ஆனந்த தைலத்தின் அபிஷேகம். இந்த ரகசியம் வாஞ்சை உள்ள ஆத்துமாவுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வாஞ்சை உள்ள அதிகாலையில் எழுப்பி ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணுவார். என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தூக்கி அப்படியே நீங்கள் புரட்டி போட்டு நீங்கள் போய்கொண்டே இருப்பீங்க. கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் டெய்லி படிக்கிற வசனம், டெய்லி நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், அந்த வசனம் உங்களை எல்லா பிரச்சனையும் தாண்டி போக ஆமென் உங்களுக்கு உதவி செய்யும். அந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் இன்னைக்கு நமக்கு வேணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் 45ஆம் சங்கீதம் இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு சங்கீதம். இது தாவீது எழுதியிருந்தாலும் இது யாரை குறித்த சங்கீதம்? இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே அவரை குறித்து சில சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு சங்கீதம் இந்த 45ஆம் சங்கீதம். எப்படி சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னால் அதில் நீங்கள் பார்க்கலாம். 6ஆம் வசனத்தில், தேவனே உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாக இருக்கிறது. 2ஆம் வசனத்தில், எல்லா மனுபுத்திரர் பார்க்கிற நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர், உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது, ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். உம்முடைய ராஜ்யம் இன்னும் நீங்கள் வாசிக்கும் பொழுது உம்முடைய அந்த சங்கீதம் ஃபுல்லாக நீங்கள் படித்து பாருங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு வெளிப்பாடு உள்ள சங்கீதம். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கே ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் தேவைப்பட்டது. நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இன்னும் பிறக்கலை, இன்னும் வரலை. ஆனால் தாவீது மூலமாக ஆவியானவர் என்ன எழுதுகிறார்னா, இயேசு இந்த பூமியில் பிறந்து ஊழியம் செய்யும் பொழுது அவருக்கு தேவைப்பட்டது என்னன்னா ஆனந்த தைலத்தின் அபிஷேகம். ஹல்லேலூயா. யாருக்கு? யாருக்கு? இயேசுவுக்கு. இப்போ உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு அதிகமாய் தேவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசுவுக்கே ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் தேவைப்படும். ஏன்னா இயேசு அவ்வளவு தூரம் அவருக்கு பிரச்சனை இருந்தது அவரை சுற்றி. நீங்கள் நினைக்கலாம், இயேசு ரொம்ப வல்லமை உடையவராக இருந்தார், அவர் தொட்ட உடனே பேய் ஓடிட்டு, அவர் பார்த்த உடனே வியாதி சுகமாயிட்டு. ஆனால் அவரை போல சவால்கள் சந்தித்தவர்கள் இந்த பூமியில் இல்லை. பரிசேயர்கள் சதிசேயர்கள் ஒவ்வொரு வினாடியும் இயேசுவை பார்த்து கொண்டே இருந்தாங்க. ஏதாவது ஒரு தப்பு செய்வான், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 24 மணி நேரமும் உங்களை சுற்றி சுற்றி ஒருத்தர் நீங்கள் பண்ணுற தப்பையோ நீங்கள் சரியாக தான் பண்ணுவீங்க, சும்மா உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? சும்மா ஒரு 10 நிமிஷம் நம்மளை ஏதாவது சொன்னாலே நமக்கு கோபம் வந்துடுது.
நான் சரியாக தானே பண்ணேன் அப்படின்னு நமக்கு டென்ஷன் வந்துடுது. 24 மணி நேரம் இந்த பரிசேயர்கள், சதிசேயர்கள், பிரதான ஆசிரியர்கள் இயேசுவை சுற்றி வந்து, நீ ஏன் உம்முடைய சீசர்கள் கோதுமை மணியை பறித்து சாப்பிட்டாங்க? நீர் மெய்யான தேவனானால் ஒரு அடையாளத்தை காட்டும், நீர் அப்படியானால் அதை செய்யும், இப்படியானால் இதை செய்யும், இல்லை நீர் ஏன் பாவிகளோடு உட்கார்ந்து போஜனம் பண்ணுகிறீர்? இந்த ஒரு காசை எடுத்து வந்து இது ராயனுக்கு செலுத்தணுமா, இது தேவனுக்கு செலுத்தணுமா? விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரியை கொண்டு வந்து மோசே சொல்கிறார் கொல்லணும், இப்போ நீர் சொல்லும் கொல்லணுமா விடணுமா? 24 மணி நேரம் அவரை சுற்றி வந்து என்னத்தையாவது கேட்டு அவரை டென்ஷன் பண்ணுறதுக்கான கூட்டம் இருந்தது. ஆனால் இயேசு ஒரு இடத்துலையும் டென்ஷன் ஆகவும் இல்லை, ஒரு இடத்துலையும் தலையில் கை வச்சுட்டு உட்காரவும் இல்லை. காரணம் என்னென்னா, பைபிள் சொல்கிறது அவரை கர்த்தர் ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கடைசியில் அந்த கெத்செமனே தோட்டத்தில் பிசாசினுடைய ஆவிகள் அவரை முழுவதுமாய் நெருக்கினது. அவருக்கு வந்த விரக்தி எந்த அளவுக்குன்னா, அவருக்கு வந்த அந்த மைண்டு ப்ரெஷரில் அந்த வேர்வை வந்து பிளட்டாக வந்துச்சான். உங்களுக்கு டென்ஷன் ஆகும்போது வேர்க்கும்ல, இயேசுவுக்கு அந்த ப்ரெஷரில் வேர்க்கலை, பிளட்டு வந்துச்சான் அந்த சரீரத்தில். இரத்தத்தின் பெருந்துளிகளாய் வேர்வை விழுந்தது என்று பைபிள் சொல்கிறது. ஆனாலும் அவர் விட்டு கொடுக்கல. இனி நான் சாக மாட்டேன், இனி சிலுவைக்கு போக மாட்டேன், எப்பா என்னால் முடியாதப்பா அப்படின்னு அவர் சொல்லவில்லை. பைபிள் சொல்கிறது பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் ஜெபித்தாராம். காரணம் அவருக்குள்ளே இருந்த அந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகம். ஹல்லேலூயா. இந்த பாடு கொஞ்ச காலம்தான், திரும்ப என் பிள்ளைகளை மீட்டு கொள்வேன், நான் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன், மீண்டுமா இந்த உலகத்தில் என் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுக்க போகிறேன், இந்த சிலுவை பாடெல்லாம் நான் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் என்கிற ஒரு பெரிய தைரியம் இந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் அவர் கொடுத்தது. இதை கேட்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்கும் இந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசுவுக்கே தேவைப்பட்டது என்றால் உங்களுக்கும் எனக்கும் 100க்கு 150% அது தேவை என்று நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நீங்கள் பெற்று பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் மட்டுமல்ல, மற்றவர்களை நீங்கள் சந்தோஷப்படுத்துவீங்க. பயப்படாதீங்க, மற்றவர்களையும் தைரியப்படுத்த முடியும். கர்த்தர் அந்த கிருபை உங்களுக்கு தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு 3 அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டிருந்தார். பைபிள் சொல்கிறது தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்க அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு லூக்கா 4 படிக்கிறோம், 4:18. அப்போஸ்தலர் 10:38 பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டிருந்தார். அதுக்கப்புறம் 3வது இந்த சங்கீதத்தில் நாம் படிக்கிறோம், ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். இந்த 3 அபிஷேகம் இயேசுவின் மேலே இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் அது அவசியமாய் தேவைப்படுகிறது. 2வதாக ஏசாயா 26ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. ஏன் கர்த்தர் வாஞ்சையுள்ள ஆத்துமாவை கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். 26ஆம் அதிகாரம் ஏசாயா 26 8வது வசனம் வாசிங்க. எடுங்களா, நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளில் வழிகளில் உமக்கு காத்திருக்கிறேன், உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் என் ஆத்தும வாஞ்சையாயிருக்கிறது. உம்மை நினைக்கும் நினைவு என் ஆத்தும வாஞ்சையாயிருக்கிறது. இது ஏசாயா எதை சொல்கிறார் தெரியுமா? அந்த வேத தியானத்தை அவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தை படிக்கிறீங்களா? வேதம் வாசிக்கிறீங்களா? வேதத்தை தியானிக்கிறீங்களா? எவ்வளோ நேரம் உங்கள் வேதத்தை நீங்கள் படிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு போதகர் ஒரு வீட்டுக்கு டின்னருக்கு கூப்பிட்டுருந்தாங்களாம் சாப்பிட்றதுக்காக இரவு நேரத்தில். அவரும் போனாராம். போயிட்டு திரும்ப வரும்பொழுது இவருக்கு ஒரு சின்ன ஒரு டவுட்டு. அப்படியே வீட்டில் அப்படி யோசித்து பார்த்துட்டே இருந்தாராம். திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டாராம். வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க பார்த்தாங்களாம், அன்னைக்கு தான் வாங்கியிருந்த ஒரு புது அழகான ஒரு ஸ்பூன். வெளிநாடுகளில் ஸ்பூன் வச்சு தான் சாப்பிடுவாங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு அழகான ஒரு ஸ்பூன், நல்ல டிசைன்லாம் இருக்குமா புதுசாக. அந்த அன்னைக்கு தான் அந்த அம்மா கடைக்கு போய் அந்த டிசைன், அந்த ஸ்பூனோட கைப்பிடிலாம் நல்ல டிசைனாக இருக்குமா, அழகாக இருந்துச்சான் பார்க்குறதுக்கு. ரொம்ப சின்ன ஸ்பூன் தான், ஆனால் பார்க்குறது ரொம்ப அழகாக, நிறைய வேலைப்பாடுகள் அந்த ஸ்பூனில் இருந்து தான். அந்த ஸ்பூனை வாங்கிட்டு வந்தாங்களாம். முதல்ல ஊழியக்காரருக்கு அதில் என்ன செய்யணும், சாப்பாடு கொடுக்கணும்னு எடுத்து அதில் ஸ்பூனில் எடுத்து கொஞ்சம் ஊறுகாய் அது மாதிரி அந்த மாதிரி சின்ன சின்ன அன்னைக்கு ஃபுட்டெல்லாம் வச்சாங்களாம். வச்சுட்டு ஊழியக்காரர் போன போகிற பார்க்கலாம், ஸ்பூனை காணலையா. இந்த அம்மாவுக்கு ஒரே வருத்தம். சரி, நம்ம ஊழியக்காரர் இப்படி திருடுறாரே, இப்படி திருடிட்டு போயிட்டாரே, நம்ம இவரை நல்ல மனுஷன்லாம் நினச்சோம், இப்படி ஒரு சின்ன ஸ்பூனுக்கு நம்ம கேட்டால் கூட கொடுத்துருப்போமே,
ஒரு ஸ்பூனுக்கு ஆசைப்பட்டு திருடிட்டு போயிட்டாரே. ஒரு 6 மாதம் கழித்து திரும்பவும் இதே போல் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டாங்களாம். இந்த அம்மா வந்து சாப்பாடு வச்சுக்கிட்டே இருக்காங்களா, அந்த மனசுக்குள்ளே ஓடுதான், ஸ்பூனு எடுத்துகிட்டு போயிட்டாரேன்னு. பொறுக்காமல் கேட்டாங்களா, தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, ஐயா அன்னைக்கு நான் உங்களுக்கு சாப்பாடு வைக்கும் பொழுது அது 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் புதுசாக வாங்கியிருந்தேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் வந்துட்டு போன போகிறதா அந்த ஸ்பூனை காணலை, அந்த ஸ்பூன் எங்கே நீங்கள் எடுத்தீங்களான்னு அவர் சொன்னாராம். சிரிச்சிட்டே சொன்னாராம், எனக்கு உங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு நீங்கள் எல்லாம் ஒழுங்காக ஜபிக்கலை, வேதம் வாசிக்கலை போல் என் ஆவியில் எனக்கு தோணுச்சு, அதனால அந்த ஸ்பூனை நான் எடுத்து உங்கள் பைபிள்குள்ளே தான் நான் வச்சேன். ஸ்பூன் எடுத்து எங்கே வச்சேன்? உங்கள் பைபிள்குள்ளே தான் வச்சேன். இந்த அம்மா போய் ஓடி போய் திறந்து பார்க்கலாம், அது பைபிளில் தான் இருக்கும். அப்போ நான் 6 மாதம் என்ன பண்ணலை, பைபிளை திறந்து கூட பார்க்கல. ஹல்லேலூயா. ஏன்னா சர்ச்சைக்கு வரும்போது ஃபோனில் வந்துடுவாங்க, ஃபோனில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. வீட்டில் போய் என்னதான் ஃபோன் இருந்தாலும் வேத புத்தகத்தை திறந்து வாசிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத புஸ்தகம் பைபிள் தாவீது சொல்கிறார், இது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகிற தெளிதேனிலும் மதுரமாக இருக்கிறது. எவ்வளவு பாரம் அழுத்தட்டும், கொஞ்சம் அப்படியே பைபிளை எடுத்து திறந்து வாசிங்க. நேர்த்தே நீங்கள் வாசிக்கலாம். காலையில் பழைய ஏற்பாடு, சாயங்காலம் புதிய ஏற்பாடு, இப்படி நீங்கள் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. இல்லை பகலில் புதிய ஏற்பாடு ஒரு சங்கீதம் வாசிப்பேன், சாயங்காலம் பழைய ஏற்பாடு ஒரு நீதிமொழிகள் வாசிப்பேன். இப்படி ஒரு பொருத்தனை பண்ணி நீங்கள் வாசிக்கணும். வேதத்தை நேராக நேர்த்தியாக வாசிக்கணும். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சும்மா காலையில் சங்கீதம், அடுத்த நாள் நீதிமொழி, அதுக்கு அடுத்த நாள் பிரசங்கி, அதுக்கு அடுத்த நாள் உன்னத பாட்டு, அதுக்கு அடுத்த நாள் ஆதியாகமம், இப்படி வாசிக்காமல் நேராக வாசிங்க, ஒழுங்காக வாசிங்க. ஹல்லேலூயா. ஆதியாகமத்திலேருந்து ஆரம்பிக்கிறீங்களா, அதை அப்படியே வாசிச்சுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம்னாலும் வாசிங்க. அப்புறம் நான் சங்கீதம் வாசிங்க, அப்புறம் ஜெபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து பழைய புதிய ஏற்பாடு வாசிங்க, ஒரு நீதிமொழியும் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இல்லை நான் நிருபங்கள் மட்டும் நான் வாசிப்பேன், எனக்கு நிருபங்கள் தான். எனக்கு உங்களுக்கு எந்த புஸ்தகம் உங்களுக்கு பைபிள் இதுவரை நீங்கள் படிக்கலையோ, இதுவரை உங்களுக்கு தெரியலையோ, சங்கீதம்லாம் நம்ம நிறைய படிக்கிறோம், இதுவரை நான் படிக்காத எனக்கு தெரியாத எது இருக்குதோ அதை எடுத்து வாசிங்க, முயற்சி பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பாரம் கஷ்டம் இருந்தாலும் அந்த வசனத்தை எடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை பைபிள் எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு தமிழ் வாசிக்க வராது அப்படின்னா உங்கள் யார்கிட்டையாவது உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க யார்கிட்டையா வாசிக்க சொல்லுங்கள். இல்லை ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சொல்கிற அந்த வசனங்களை மனதில் பதித்து கொள்ளுங்கள், அதை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அந்த வசனம்தான் உங்களை வாழ வைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார் பாருங்க, அதே 26ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், உம்மை நினைக்கும் நினைவு என் ஆத்துமா வாஞ்சையா இருக்குது. 8ஆம் வசனத்தில் உம்மை நினைக்கிற நினைவே என் வாஞ்சையா இருக்குது ஆண்டவரே. 9ஆம் வசனத்தில் என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கும் ஆவியினால் அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்குள் இருக்கிற ஆவியினால் என்ன பண்ணுறேன், நான் நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணுறேன். ஆனால் நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணிட்டோம்ல, எனக்கு காலையில் ஒரு 9 மணிக்கு ஜெபம் பண்ணால் போதும்னு நினைக்கலையா, அதிகாலையிலே எழும்புறாராம். அதுதான் ஒரு வாஞ்சை. ஹல்லேலூயா. நைட்டு 10 மணி வரை நம்ம ஜெபம் பண்ணோம்ல, இனி ஒரு 8 மணி நேரம் தூங்குவோன்னு அவர் நினைக்கல. அவருக்குள் இருந்த ஆவி, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவருக்குள் இருந்த ஆவி. ஒரு தேவனுடைய ஊழியர் என்னோட அழகாக சொன்னார், அவர் வந்து இரவெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாராம். இரவெல்லாம் அவர் ஜெபம் பண்ணுவாராம். ஜெபம் பண்ணிட்டு அவர் தூங்க போனாலும் அவருடைய ஆவி அவருக்குள்ளே இருந்து ஜபிப்பதை அவர் உணர்ந்திருக்கார். ஹல்லேலூயா. நீங்கள் இப்படி உணர்ந்திருக்கீங்களா? நான் சில நேரங்கள் உணர்ந்திருக்கிறேன். நம்ம தூங்கி கொண்டிருப்போம், நமக்குள்ளே ஒரு பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், யாரோ மியூசிக் போட்டு நமக்குள்ளே பாடுகிற சத்தம் நமக்குள்ளே கேட்கும். நீங்கள் பயந்துடக்கூடாது. அது என்னன்னா, உங்கள் ஆவி தேவனோடு கனெக்டடாக இருக்கும்போது உங்கள் சரீரம் தூங்கினாலும் உங்கள் ஆவி பாடிக்கொண்டே இருக்கும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, சில இரவு நேரங்களில் எழும்பும்போது உங்களுக்குள்ளே ஒரு ஜெப ஆவி, அப்படியே ஒரு ஜெபம் அப்படியே எழும்பும். அது என்னன்னா, உங்கள் ஆவி அவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. அதான் தாவீது சொல்கிறார், நான் நித்திரை செய்தால் என் ஆவி வெளிப்பாக இருக்குது. அந்த எனக்குள்ளே இருக்கிற ஆவியினால் நான் அதிகாலமே அந்த ஆவி என்னை தூங்க விடுறதில்லை, அந்த பரிசுத்த ஆவி என்னை தூங்க விடுறதில்லை. எனக்கு அதிகாலையிலே நான் எழும்பி ஜெபம் பண்ணுறேன். 8 மணி நேரம் தூங்கினாலும் கிடைக்காத ஒரு ஸ்ட்ரென்த்து அந்த ஜெபத்தில் எனக்கு கிடைக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படி வாஞ்சையாக இருப்பதுனால ஆசீர்வாதம் என்னவா? 11ஆம் வசனம் வாங்க, அதே அதிகாரம்
11ஆம் வசனம் வாங்க. கர்த்தாவே, உமது கை ஓங்கி இருக்கிறது, அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள். ஆனாலும் உமது ஜனத்திற்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. இது என்னன்னா, வாஞ்சை உள்ள ஆத்துமாவுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, கர்த்தர் அவர்களுக்காக வைராக்கியம் கொண்டு சில கிரியைகளை அவர்களுக்காக செய்வாராம். ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், துன்மார்க்கன், அது வசனத்தை அழகாக பாருங்கள். கர்த்தருடைய கை ஓங்கி இருக்குதான், கர்த்தருடைய கரம் அவன் வாழ்க்கையில் சில விஷயத்தை செய்யுதான். அப்போ கூட அவனுக்கு உணர்வே வரல. துன்மார்க்கனுக்கு அப்போ கூட என்ன செய்யலை, உணர்வே வரல. ஆண்டவர் தான் இதை செய்கிறாரு, ஆண்டவருடைய கரம் ஓங்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணமே அவனுக்கு வரல. ஆனால் ஆண்டவர் வைராக்கியம் கொண்டு என் வாழ்க்கையில் சில அற்புதம் செய்வார் பாருங்க, அப்பொழுது அவனுக்கு உணர்வு வரும். அதுதான் அந்த வசனம். உம்முடைய கை ஓங்கி இருக்கிறது, அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள். ஆனாலும் உமது ஜனத்திற்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அவன்கிட்ட போய் சொல்லுங்க, இந்த வானத்தை பாரு, இந்த பூமியை பாரு, இந்த மரங்களை பாரு, செடிகளை பாரு, மிருகங்களை பாரு, இதெல்லாம் சும்மா வருமா? இது கர்த்தர் படைத்தார், கர்த்தருடைய கை இதை படைச்சது அப்படின்னு சொன்ன, சும்மா இருங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஆள் உங்கள் வாழ்க்கையில் தேவ வைராக்கிய சில அற்புதம் செய்யும் பாருங்க, அப்போ அவன் கண்டு உணர்வானா ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறாருன்னு. வாஞ்சை உள்ள ஆத்துமாவுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் அது. ஹல்லேலூயா. உங்களை எதிர்க்கிறவர்கள், உங்களுக்கு துன்மார்க்கம் செய்கிறவர்கள், உங்களை காரணம் இல்லாமல் பகைக்கிறவர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக ஒரு கிறிஸ்தவனாக தேவனுக்கு சாட்சியாக நிற்பதனால உங்களை பகைக்கிறவர்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறத கண்டு பிரமிப்பார்கள். அதான் வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. அதை செய்கிறது என்னன்னா அவருடைய வைராக்கியம், அவருடைய வைராக்கியம். நான் நினைக்கிறேன், நம்மளே ஒரு சாதாரண மனுஷன் ஒரு வைராக்கியமாக இருந்தால் சில விஷயத்தை நம்ம செய்கிறோமா இல்லையா? ஹல்லேலூயா. எவ்வளவு டயர்டாக இருந்தாலும் சில நேரம் என்ன பண்ணுறோன்னா, சில நேரம் நான் முடிவு பண்ணுவேன், காலையில் 2 மணிக்கு எழும்பணும் அப்படின்னா அலாரம் வச்சிருவேன். எவ்வளவு டயர்டாக இருந்தாலும் நான் எழும்பிடுவேன். ஒரு சாதாரண மனுஷனுக்கே இவ்வளோ வைராக்கியமாக ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்தை செய்யணும் நம்ம செய்கிறோம்னா, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் நமக்காய் வைராக்கியம் கொண்டா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. சாதாரண மாம்சமோ ரத்தமோ உடைய ஒரு மனுஷன் நானே ஒரு வைராக்கியத்தை ஒரு சில விஷயம் செய்யணும்னு நம்ம முடியுதுன்னா, வானத்தையும் பூமியும் படைத்த ஜீவனுள்ள தேவன் அவர் உங்களுக்காய் வைராக்கியம் கொண்டால் என்னெல்லாம் செய்வார்னு யோசிச்சு பாருங்க. அவர் உங்களுக்காய் வைராக்கியம் கொள்ள வைக்கிறது என்ன தெரியுமா? நீங்கள் அவர் மேலே வச்ச வாஞ்ச. ஹல்லேலூயா. என் மகள் எவ்வளோ வாஞ்சியாக இருக்கேன், என் மகன் என் மேலே எவ்வளோ தாகமாக இருக்கிறான், அதை பார்த்துட்டார்னா அவர் வைராக்கியம் கொள்வார். கொஞ்ச நேரம் பிசாசை ஆட விடுவார், கொஞ்ச நேரம் துன்மார்க்கன் அவன் மாட்டுக்கு அவன் வேலை செய்ய விடுவார், பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு நாட்கள் வரும், அவர் வைராக்கியம் கொள்ளும் பொழுது அவன் தாங்க மாட்டான். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கைக்கு எதிராக வந்த பிசாசு தாங்காது. அவர்கள் இந்த வானத்தை பூமியெல்லாம் பார்த்து நம்பாத ஆள் உங்கள் வாழ்க்கையில் தெய்வம் செய்கிற சில அற்புதங்களை பார்த்து இயேசுவை நம்பத்தக்க ஒரு வைராக்கியமாய் சில விஷயங்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? கர்த்தர் உங்களுக்கு இதை தர வேணும்னா நீங்கள் வாஞ்சை உள்ளவர்களாய், நான் முதல்ல சொன்னேன், வாஞ்சை உள்ள ஆத்துமாவுக்கு கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் அவரை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணுகிறார். ரெண்டாவது, கர்த்தர் நமக்காய் வைராக்கியம் கொள்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது அவனுடைய சொந்த மாமாவால் துரத்தப்பட்டு வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டான். ஆனால் பைபிள் சொல்லுது, ஒரு நாளும் கர்த்தர் மேல் வாஞ்சை அவன் குறைக்கலை. பழைய ஏற்பாட்டில் பல அற்புதம் நடந்திருக்கு பழைய ஏற்பாட்டில், ஆனால் யாருக்கும் பிசாசு ஓடின மாதிரி இல்லை. புதிய ஏற்பாடில் நடக்குது. பழைய ஏற்பாடில் பேய துரத்தின ஒரே ஆள் தாவீது மட்டும்தான். ஹல்லேலூயா. அவன் இசைக்கருவி எடுத்து வாசிக்க சவுலுக்குள்ள இருந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு வெளியே வந்தது. காரணம், கர்த்தர் ஏன் அவ்வளோ வல்லமையாய் தாவீதை பயன்படுத்த முடிந்தது என்று சொன்னால் அவனுக்குள்ளே இருந்த அந்த வாஞ்சை, அவனுக்குள்ளே இருந்த தாகம். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாவீதுக்கு அவன் கொடுக்குற வாக்குத்தத்தம் என்னன்னு தெரியுமா? 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் தாவீது ஆண்டவர் தாவீதோடு பேசுகிறார் பாருங்கள். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும் பொழுது நான் உனக்கு பின் உன் கர்ப்ப பிறப்பாகி உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நான் நிலைப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பா, நீ மரிச்சிருவ, உனக்கு கர்ப்ப பிறப்பாகி ஒருவனை எடுத்து அவனை நான் ராஜாவாக்குவேன். ஹல்லேலூயா. அவனின் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை
அவன் கட்டுவான் அப்படி சொல்கிறார். 14 பாருங்கள், நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாக இருப்பான். ஹல்லேலூயா. தாவீது, நீ இறந்துருவ, ஆனால் நான் அவனுக்கு அப்பாவாக இருப்பேன், நான் அவன் பையனுக்கு தகப்பனாக இருப்பேன், நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன், அவன் என் பையனாக இருப்பான். அவன் தப்பு செஞ்சாலும் சவுல்கிட்ட இருந்து கிருபை எடுத்தது போல அவனை விட்டு நான் கிருபை எடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. 16ஆம் வசனத்தில், உன் வீடும் உன் ராஜ்யமும் என்னென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டு இருக்கும், உன் ராஜசனம் என்னென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும். இது எல்லாம் ஆண்டவர் ஏன் வாக்கு பண்ணார் தெரியுமா? தாவீதுக்குள்ளே இருந்த வாஞ்சையை பார்த்து தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 7ஆம் அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அவர் சொல்கிறார், நான் நல்ல அழகான வீட்டில் இருக்கேன், ஆண்டவருடைய ஆலயம் ஒரு வீடு கட்டடமாக கூட இல்லை, ஒரு திரையாக இருக்கிறது, ஆண்டவருக்கு ஒரு கட்டடம் கட்டணும், ஒரு பெரிய ஆலயம் கட்டணும். அவனுக்கு இருந்த வாஞ்சை. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனை கைவிட்டாரா? இல்லை. பைபிள் சொல்லுது, ஆண்டவர் சொன்னார், உன் ராஜ்யம் என்னென்னைக்கும் நிற்கும்பா. அது என்ன தெரியுமா? இயேசுவை குறித்து அவர் சொல்லுகிறார், பிதாவாகிய தேவன். ஹல்லேலூயா. உன் ராஜ்யம் என்னென்னைக்கும் நிற்கும்னா, உன் சந்ததியில் இயேசு வருவார், அவர் உலகத்தை என்னென்னைக்கும் நியாயம் தீர்ப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா அங்கே இயேசுனுடைய ஆளுகை குறித்து போடப்பட்டிருக்கும். அதில் நிறைய வசனம் இருக்குது, நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள். இப்போ ஒரே ஒரு வசனம் மட்டும் நான் வாசிக்கிறேன். 6ஆம் வசனம், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாக இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராக இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாவீது கொடுத்த வாக்குத்தத்தம், உன் சந்ததியில் இயேசு வருவார், அவர் இந்த பூமியை என்னென்றைக்கும் ஆளுகை செய்வார், ஆட்சி பண்ணுவார். அதுதான் ஆண்டவர் தாவீது சொன்னார், உன் ராஜ்யம் என்னைக்கும் நிற்கும். ஒரு மனுஷனுடைய தாகத்தினுடைய ஆசீர்வாதத்தை பாருங்கள். ஹல்லேலூயா. அதனால் இப்போ இந்த வாக்குத்தத்தம்லாம் கொடுத்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து ஆண்டவர் உங்களுக்கு தாவீதுக்கு கொடுத்த மாதிரி ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கார். என்ன வாக்குத்தத்தம்? உன் வீடு என்னைக்கும் நிற்கும்பா, நீ வந்து சமாதானத்தோடு உன் பிதாக்களோடு நித்திரை அடைவாய், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், உனக்கு எல்லாம் நான் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார்னா அடுத்த வாரம் நம்ம சபைக்கு வருவோமா? அதுதான் வாக்கு பண்ணியாச்சே, இனி நடக்கும். அதுதான் வாக்கு பண்ணியாச்சே, இனி பார்த்துக்கலாம், இனி நம்ம ஜாலியாக இருக்கலாம். ஆனால் இவ்வளவு வாக்கு தத்தத்தை பெற்ற தாவீது எப்படி ஜெபிக்கிறார் பாருங்கள். 2 சாமுவேல் 23:5. 2 சாமுவேல் 23:5. ஒருவர் வாசிங்க சீக்கிரமாக எடுத்து. 2 சாமுவேல் 23:5 எடுத்தீங்களா? பழைய ஏற்பாடு 418. என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னோடு அவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கவனிங்க, சகலமும் திட்டம் பண்ணப்பட்ட ஒரு உடன்படிக்கை, எல்லாம் ப்ரீ பிளான்டாக ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிறார். ஆதலால் தொடர்ந்து வாசிங்க, என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ. ஹல்லேலூயா. எல்லாமே பிளான் பண்ணி தாவீது சொல்லிட்டார், எப்பா இதுதான் உன் வாழ்க்கையில் நான் செய்ய போகிறேன், இதுதான் நான் பண்ண போகிறேன், இதுதான் நடக்கும், நீ இறந்ததுக்கப்புறம் இதான் நடக்கும், நீ உயிரோடு இருக்கும்போது என்ன நடக்கும், நீ செத்ததுக்கப்புறம் என்ன நடக்கும், எல்லா சகலமும் திட்டம் பண்ணப்பட்டதை சொல்லிட்டார். இப்போ தாவீது ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே என் வாஞ்சை இன்னும் வளர்ந்து ஓங்க பண்ணோம். ஹல்லேலூயா. எல்லாம் பிளானாக என்று சொல்லிட்டார், உனக்கு இது தருவேன், உங்களுக்கு ஒரு வேலை, உனக்கு இந்த வயசில் இந்த வேலை செய்வேன், உனக்கு இந்த மனைவி தருவேன், இந்த வீடை தருவேன், இத்தனை லட்சத்துக்கு சம்பளம் வாங்குவேன், இதெல்லாம் உனக்கு தருவேன்னா நம்ம ஆட்கள் அப்புறம் அட்ரஸே காணாது. தாவீது சொல்கிறார், இவ்வளவு திட்டம் பண்ணப்பட்ட பிளான்ஸ் ஆண்டவர்கிட்ட பெற்ற பிறகும் அவர் சொல்லுகிறார், என் வாஞ்சை இன்னும் வளர்ந்தவங்க பண்ண ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அவர் நான் ஆலயம் கட்டுறதை பொறுப்பு ஆண்டவர் என்ற தரலன்னு அவருக்கு தெரிஞ்ச பிறகும் ஏராளமான பொன்னையும் வெள்ளியும் அவர் சவதரித்தார். அவருக்கு சொந்த அக்கௌண்ட்லேருந்து பணத்தை தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்காக கொடுத்தார். ஹல்லேலூயா. என் பையன் தானே கட்டுறான், அவன் இஷ்டம் போல கட்டடுன்னு நினைக்கல. அவருடைய வாஞ்சை ஆலயத்தின் மேல், தேவ பிரசன்னத்தின் மேல், ஜெபத்தின் மேல், வசனத்தின் மேல், தேவ சமூகத்தின் மேல் இருந்த வாஞ்சை அதை வளர்ந்தவங்க செய்யாரோ. ஹல்லேலூயா.
ஆமாம், நம்ம எல்லாரும் முழங்கால் பண்ணிவிடுவோம். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, என்னையும் வாஞ்சை உள்ள ஒரு ஆத்துமாவாய் நீர் மாற்ற வேண்டாம் ஆண்டவரே. வாஞ்சை மட்டும் ஆண்டவரே, நான் ஆசைப்படுறதில்லை, நான் ஜெபம் பண்ணோம் நான் ஆசைப்படுறதில்ல, ஒரு வாஞ்சை ஹல்லேலூயா, கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருக்காக நிற்கணும் அப்படின்னு ஒரு வாஞ்சை. ஹல்லேலூயா. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. உமக்கு மகிமை தாரு, உம்மில் தான் மகிழ்ச்சி, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.